குணங்கள், குணாதிசயங்கள், நம்ம உள்ள இருக்கக்கூடிய நம்மளை சரிப்படுத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம் அப்படின்றது என்னைக்கு நான் எண்ணியை சரிப்படுத்தணும் அன்னையில இருந்து ஜெயம். அதுதான் நடந்தது. ஸோ ஆஃப்கோர்ஸ் நிறைய வெஞ்சர்ஸ்லாம் போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்து ஒன்று ஒன்றா எடுத்துக்கிட்டு தென் இன்னைக்கு ஆண்டவன் அருளால் ஏன் இந்த ஃப்ரீ கிளாஸஸ். நான் ஒரு சிறிய கதை உங்களுக்கு சொல்லிட்டு அந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி நீங்க தான் சொல்லணும். மாரல் ஆஃப் த ஸ்டோரி நீங்க தான் கண்டுபிடிக்கணும். சொல்லணும் இல்லை, நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அழகா உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த செக்ஷனுக்கு போவோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏய், ரெடியா இருக்கீங்களா? மாரல் ஆஃப் தி ஸ்டோரி. நிறைய பிச்சைக்காரர்கள் பிச்சை எடுத்துட்டு இருக்கும் போது அர்ஜுனனோ கிருஷ்ணனோ வாக்கிங் போயிட்டு இருக்கும் போது இந்த பிச்சைக்காரன் ஒருத்தரை பார்த்து அர்ஜுனன் கூப்பிட்டார். இந்த வா, எதுக்கு நீ பிச்சை எடுக்கிற? பிச்சை எடுக்காத, சரியில்லை, இந்தா என்னால முடிஞ்சதை நான் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்த பொற்காசுகளை எடுத்து கொடுத்தார். எடுத்து கொடுத்து அவருக்கு சரியான ஆர்வம். என்னோட அவ்வளவு பொற்காசுகளை எனக்கு கொடுத்துட்டாங்களே, ஆனா நிறைய பிச்சைக்காரர்கள் இருக்கிறாங்க, எனக்கு பொற்காசுகள் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு ஓடுற போது போகிற பாதையில ஒரு திருடன் இதை பார்த்துட்டு அவர்கிட்ட இருந்த அந்த பொற்காசுகளை திருடிட்டு போயிட்டான். இப்ப அந்த பிச்சைக்காரருடைய நிலை என்ன? எல்லாம் பணக்காரனா ஆயிரான்னு ஒரு வினாடி நினைத்தவரு என்னாச்சு, மறுபடியும் பிச்சைக்காரனா. அப்ப வேற வழி இல்லை, மறுநாள் திருட்டு போயிடுச்சு, வேற என்ன பண்றது? மறுநாள் திருப்பி அவர் பிச்சை எடுக்க. மறுபடியும் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் 2 பேரும் வந்தாங்க. வந்துட்டு நேற்று தானே இவருக்கு காசை கொடுத்து நீ முன்னேறிக்க அப்படின்னு சொன்னேன், மறுபடியும் ஏன் பிச்சை எடுக்க வந்தார்கள் அப்படின்னு திருப்பி அவர்கிட்ட கேட்கிறார். அப்புறம் அவர் நடந்த கதைகளாம் சொன்னார். சொல்லும் போது சரி, எனக்கு என்ன தெரியும் தெரியல, பரவாயில்ல, தான் என்கிட்ட இருக்கிற வைர மோதிரத்தை கழட்டி கொடுத்தார். வைர மோதிரம் கழட்டி கொடுத்தார். இதை வச்சு நீ ஏதாவது பண்ணி வியாபாரம் முன்னேறு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்தார். அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போன உடனே மனைவி தூங்கிட்டாங்க. ஏன்னா ரொம்ப லேட் ஆச்சு, தூங்கிட்டாங்க. இவர் என்ன பண்ணாரு, சரி இது எங்க வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு மண்பானை இருக்குல்ல, அதுல போய் வச்சுட்டு நாளைக்கு காலையில எந்திரிச்சதும் மனைவி கிட்ட சொல்லிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனார். படுத்துட்டு அவர் எந்திரிக்கிறதுக்குள்ளார மனைவி எந்திரிச்சு என்ன பண்ணிட்டாங்க, அவருக்கு அந்த பானையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஆத்துல போய் கழுவி தண்ணி எடுத்துட்டு. அப்ப கழுவும் போது என்னாச்சு, மோதிரம் ஆத்தோட அடிச்சு போச்சு. மோதிரம் ஆத்தோட அடிச்சு போச்சு. அடிச்சுட்டு போன அந்த மோதிரம் போயிருச்சு. அப்ப இவரு கவனிக்கல. இவங்களும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்த உடனே கேட்கிறாரு, எங்க இந்த பானையில மோதிரம் வச்சிருந்தேன், எங்க காணோம் அப்படின்ட்டு. எனக்கு என்ன தெரியும், என்கிட்ட நீ சொன்னியா? என்கிட்ட சொல்லல, நான் போய் கழுவுனேன், அது போச்சு அப்படின்ட்டு 2 பேரும் வாக்குவாதம். சரி என்ன பண்றது, மறுபடியும் பிச்சைக்கார நிலைமை போறாரு. 3வது நாளும் மறுபடியும் உட்காந்து பிச்சை எடுத்த இடத்துலயே உட்காடுறாரு. கிருஷ்ணனும் அர்ஜுனனும் மறுபடியும் வராங்க. கேட்கிறாங்க, என்னாச்சு, மறுபடியும் நீ பிச்சை எடுக்கிற? நேத்து தான் உனக்கு கொடுத்தேன். நடந்த கதைகளை சொன்னாரு. என்ன செய்யறதுன்னு தெரியாம அர்ஜுனன் தலையை சொரிய ஆரம்பிச்சிட்டான். அப்ப கிருஷ்ணன் சிரிச்சுட்டு அவரு நல்லா இருப்பாரு, நீ அதெல்லாம் வருத்தப்படாத, இந்த அவருக்கு ஒரு நாணயம், ஒரே ஒரு நாணயம், அதாவது வெங்கல நாணயத்தை எடுத்து கொடுத்துட்டு நீ இதை வச்சு பொழைச்சுக்குவ, நீ அர்ஜுனன் வா கிளம்பலாம், அவர் இதுக்கு மேல நல்லா இருப்பாரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டார். அந்த பிச்சைக்காரர் அந்த வெங்கல காசை பார்த்துட்டு, இதை வச்சு நான் என்ன பண்ண முடியும், சாப்பிடவே முடியாது, இதை வச்சு நான் என்ன பண்ண முடியும், ஒன்னும் பண்ண முடியாது. சரி இருட்டிருச்சு. வீட்டுக்கு போற வழியில ஒருத்தர் மீன் வித்துக்கிட்டு இருந்தார். உயிர் உள்ள மீன்களை வித்துக்கிட்டு இருக்கிறார். இந்த நாணயம் அவர் ஒன்றும் சாப்பிட முடியாது, ஒன்றும் முடியாது. என்ன செய்யலாம், அந்த மீனுக்காச்சும் உயிர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாணயத்தை கொடுத்து அதுல இருந்து ஒரு பெரிய மீனை ஒண்ணு வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு அவர்கிட்ட இருந்த ஒரு பானையில இந்த மீனை எடுத்து போட்டார். பானையில மீனை போட்டார்.
அந்த மீன் இடம் பத்தாம துடிக்குது, இடம் பத்தாம துடிச்சுக்கிட்டு இருக்குது, தண்ணி தெரிச்சுக்கிட்டு இருக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. அவரும் யோசிச்சு பார்த்தாரு, சரி இந்த மீன் துடிச்சுக்கிட்டே இருக்குது, இதை போயிட்டு ஆத்துல விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பானையோட அந்த மீனை எடுத்துட்டு போறாரு. எடுத்துட்டு போயிட்டு அந்த ஆத்துல போய் விடுறாரு. மீன் நல்லா இருக்கட்டும் பரவாயில்ல எடுத்துட்டு சொல்லிட்டு அந்த மீனை எடுத்து விடுறாரு. விடும் போதுதான் அந்த பானையில ஒரு ஷைனிங் வந்தது. என்னன்னு பார்த்தா அவர் காண அடிச்ச அந்த மோதிரம் அந்த மீன் சாப்பிட்டு, அந்த மோதிரம் அந்த பானையில இருக்கு. அது கிடைச்ச சந்தோஷத்துல இவர் கத்துறாரு, எனக்கு கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சுன்னு கத்துறாரு. அது கத்திக்கிட்டு போகும்போது அவர்கிட்ட ஏற்கனவே திருடன் ஐயோ கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்க, இது கண்டுபிடிச்சதுனால என்னை பிடிச்சு கொடுத்தானே எனக்கு பெரிய தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்துகிட்டு என்ன பண்ணிட்டான், அவங்கிட்ட இருந்த பொற்காசுகளை வந்து ஐயா என்னை மன்னிச்சிருங்க, நான் தான் உங்ககிட்ட இருந்து எடுத்தேன், என்னங்க நீங்க வச்சுக்கீங்கன்னு சொல்லிட்டு என்னை ராஜாட்ட மாட்டி விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஓடியே போயிட்டான். இப்ப இங்க என்ன நடந்தது, அவருக்கு இந்த மோதிரமும் கிடைச்சது, அவருடைய அந்த பொற்காசுகளும் கிடைச்சது. இப்ப moral of the story என்ன? moral of the story என்ன? ரொம்ப சிம்பிள். அதாவது உயிரை பிச்சைக்காரன்னு அவருக்கு கிடைச்சிச்சு, ஆனா அவரை மட்டும்தான் அவர் யோசிச்சாருன்னு ஒழிய கூட இருக்கிறவர்களை பத்தி அவர் யோசிச்சுக்கல. பிறரை பத்தி யோசிக்காதப்ப நமக்கு எப்படிப்பட்ட துன்பங்கள் எப்படி நம்மளை அட்டிக்கும் அறையும்னு தெரியாது. ஆனா வாயில்லாத ஜீவன் ஒரு மீனுக்கு உயிர் கொடுத்ததுக்கு அவரோட கர்ம வினைகள் மறுபடியும் அவருக்கு வந்தது. அதாவது எதை விட்டாரோ மறுபடியும் வந்தது. இந்த கதை எனக்கு என்னைக்கு தெரிஞ்சதோ அதை கடைபிடிக்கிற முன்பு நிறைய விஷயங்கள் போக 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 எனக்கு இதே செய்திகள் எனக்கு வந்துகிட்டே இருந்தது. வர 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 வரதான் அப்ப நான் என்ன பண்ணேன், நானும் நிறைய அந்த மாதிரி நம்ம சோசியல் சர்வீஸ்ல இறங்க ஆரம்பிச்சுட்டேன். இன்னைக்கு நான் ஃபுல் டைமாவே சோசியல் சர்வீஸ்ல இருக்கிற முக்கிய காரணமே வந்துட்டு இந்த ஒரு கதை தான். ஆண்டவன் அருளா இன்னைக்கு நல்லா இருக்கிற காரணமும் இந்த ஒரு கதை தான். அதனாலதான் நான் எல்லாத்துக்கிட்டையும் இதை சொல்றது. ஏன் இன்னைக்கு இங்க சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நான் ஏன் இதை ஃப்ரீயா செய்யறேன், எதுக்காக இந்த கிளாஸ் நான் ஃப்ரீயா செய்யறேன். இதுக்கு முன்பு நான் செய்யும் போது ஆஃப்கோர்ஸ் we were charging $300, $500, $1,000, $5,000 இதெல்லாம் சார்ஜ் பண்ணுவோம். ஏன்? பிகாஸ் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க தான் வந்து கத்துக்குவாங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க கத்துக்குவாங்க. அது ஒரு ஆளா இருந்தா 2 ஆளா இருந்தா என்ன பிரச்சனையே இல்லை, யாருக்கு வேணா கத்துக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இறங்கிட்டேன். we don't want to calculate quantity எல்லாம் பார்க்க வேணாம், யாரு கத்துக்க இஷ்டம் இருக்கோ கத்துக்கிட்டோம், நம்ம சொல்லிக் கொடுக்க தயாரா இருக்கிறோம், கத்துக்கிறேன் நான் தயாரா இருக்கிறவங்க வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாம் ஆரம்பிச்சோம். அப்ப இன்னைக்கு வந்துட்டு இந்த கல்வி தானம், அன்னதானம், மனதானம், இதெல்லாம் என்னைக்கு தானங்கள் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ இது நம்ம கர்மா நம்மளை விட்டு போகுது. கர்மா நம்மளை விட்டு போகுது. தர்மம் பண்ணும் போது கர்மாக்கள் போகுது. அதனால நமக்கு வந்து நன்மைகள் கூடும், நடக்கும். எனக்கு நடந்துகிட்டு இருக்குது. அதனாலதான் இது எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லாருக்கும் போகணும். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது சரியான பாதையில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய இன்னைக்கு நான் வந்துட்டு ஆஃப்கோர்ஸ் ஐம் ஹேவிங் அ ஷாப், ஒரு க்ரோசரி ஷாப் வச்சிருக்கிறேன். இன்னைக்கு நான் ஒரு ஆப் வச்சிருக்கிறேன், 124gs.online. யாரெல்லாம் நீங்க உதாரணத்துக்கு நீங்க யாரெல்லாம் அதுல பொருள் வாங்குறீங்களோ உங்க சார்பில், அதாவது நீங்க ஒரு அரிசி தான் வாங்குறீங்க, உங்களுக்கு வாங்குறீங்க, உங்க வீட்டுக்கு வாங்குறீங்க, கடையில வாங்குறது இங்க வாங்குறீங்க, இந்த ஆப்ல வாங்குறீங்க. இது வாங்குறதுல உங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு சொல்லும் போது, நீங்க வாங்கும் பொழுது உங்ககிட்ட இருந்து வந்த லாபம் ஒரு 10 காசா இருந்தாலும் அதுல 50% இந்த முதியோர் இல்லத்துக்கு, அனாதை இல்லத்துக்கு இதெல்லாம் நாங்க செஞ்சுக்கிட்டோம். அதை சந்தோஷமா செய்யறேன் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. மன திருப்தியாகவும் இருக்குது, கூட மாசம் கூட செய்ய முடியுது. அந்த அளவுக்கு இந்த பாதைகள் நம்மளுக்கு வந்து தெளிவான பாதை கிடைச்சிருக்குது. ஸோ எல்லாரும் இதுல நல்லா இருக்க முடியுதுன்றதுதான் உண்மை. அதனால சொல்லி கொடுக்கிற விஷயங்களை சரியா கடைப்பிடிங்க, இன்னும் நீங்க நிறைய கத்துக்கலாம், செய்யலாம் அப்படின்னு சொல்லி, அடுத்தபடியாக இந்த ட்ரேடிங்கை பத்தி ஒரு சிறிய முக்கியமான விளக்கம் உங்களுக்கு. 7